Thank you, Jesus. Amen. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீராயுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீராயுதே. உம் அன்பால் நீராயுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. சேர்ந்து பாடும் எத்தனை சோதனைகள், ஓ எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள்
வாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. ஓ நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத இயேசுவை. கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினாரே. 12 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினாரே. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்த விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆபத்துகள்ல கர்த்தர் நம்மை காத்தார். வியாதியின் பாதைகள்ல ஆண்டவர் நமக்கு சுகம் தந்து நம்மை விடுவித்தார். பிரச்சனையான நேரங்கள்ல நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறி இருக்கிறது. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனை 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்லி தீராது. அவ்வளவு நன்மைகளை நீர் எங்களுக்காக செய்திருக்கிறீரே. கடந்த நாட்களிலே எங்களுக்காக நீர் சூழ்நிலைகளை ஆண்டவரே அப்படியாய் மாற்றி இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். பாடுவோமா? 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. என் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத இயேசுவை. கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை அல்லவா நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அவருடைய இரக்கம் அல்லவா நம்மை இத்தனை தூரமும் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். எல்லா மேடுகளையும் பள்ளங்களையும் சமமான பாதைகளிலேயும் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். நம்முடைய தாழ்வுகளில் நம்மோடு இருந்து நம்மை ஆதரித்து நடத்தினவர். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இந்த 2026
வருஷத்தை உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் துவங்குகிற வேளையில தேவன் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி பாடுகிற வேளையில உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன் என்ற பாடலை நன்றி செலுத்தி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும். ஆமென். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சீருமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டம் எல்லாம் சீரமைத்து தந்தவரே. சீருமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டம் எல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம்
அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. இரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், இரட்சகர் நீரென்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தீர், இரட்சகர் நீரென்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் சத்தமாய். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் அழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைப்பிடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஓ மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம்
அணுகிட விடவில்லையே. தூரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லை. சேர்ந்து பாடலாமா? எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. தூரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. இரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தீர், இரட்சகர் நீரென்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழ வைத்தீர், இரட்சகர் நீரென்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் நம்மை அணுகிட விடாமல், ஆமென், இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழும்படி செய்தாரே. ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கிட வந்த அந்த ஜலக்கூட்டங்கள், அந்த ஜனக்கூட்டங்கள் நம்மை நெருக்கி போடாமல் நம் சார்பில் நின்றாரே, நமக்காக கிரியை செய்தாரே. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் துரத்தி வரும்போது ஆண்டவருக்கு அது தெரியும். பார்வோன் துரத்தி வரும்போது ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஜனங்கள் எல்லாம் செங்கடல்ல மூழ்கி போயிருவாங்க, அவர்களுக்கு பாதையே இல்லைன்னு தானே அந்த எதிரிகள் எல்லாம் நினைத்தாங்க. இவர்களுக்கு இதோட முடிந்தது என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனா யாரும் சிந்திக்காத ஒரு இடத்துல ஒரு வாசலை உண்டு பண்ண முடியும்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால் மட்டுமே முடியும். அவர் நம் சார்பில் நின்று நமக்காக யுத்தம் செய்பவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். சொல்லுங்க, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். 2025 வருஷத்துல இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. சகலத்தையும் சகலத்தையும் ஒன்று விடாமல் சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன், நீர் துணையாயிருப்பதினால் இளைப்பாறுவேன். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன், நீ துணையா
இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெரிவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு
ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான அடைக்கலமான என் தாபரமே. என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே. என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய பிரச்சனைகள் நடுவில் கர்த்தர் நல்லவர். வியாதியின் போராட்டத்தின் நடுவில் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் பிசாசானவன் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஏவுதல்களை கொடுப்பான். ஆண்டவர் உண்மையிலே உன்னை நேசித்தா உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உனக்கு ஏன் இந்த வியாதிகள், உனக்கு ஏன் இந்த அவமானங்கள், ஆண்டவர் உன்னைய மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஆனால் இந்த ஆராதனை வேளையில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் நல்லவர்ப்பா, நல்லவருப்பா, நல்லவருப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, நல்லவருப்பா, நல்லவருப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. ஒரு விசை கூட நல்லவருப்பா, நல்லவருப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. நல்லவருப்பா, நல்லவருப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னாரே, நான் உன்னோடு இருக்கேன்னு சொன்னாரே.
உன்னோடு இருக்கேன்னு சொன்னது மட்டுமல்ல, அதை உறுதிப்படுத்தினாரே. உங்களோடு இருக்கிறத ஆண்டவர் உறுதிப்படுத்தினார்ல. அநேகர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறத நாங்க பார்த்தோம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நாங்க கண்டோன்னு அநேகர் சாட்சி சொல்லும்படி வைத்தார்ல. ஆமென். இந்த ஆராதனை வேளையில நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடுவோம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் என்று சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். ஆமென். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், உன் நுகங்களை முறித்து விட்டேன், உன் கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும்
கருவியாக்குவே. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விடமாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஓ பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்துவிட்டேன், உன் கட்டுகளை அறுத்துவிட்டேன். நுகங்களை முறித்துவிட்டேன், கட்டுகளை அறுத்துவிட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். ஆண்டவர் நுகங்களை எல்லாம் மாற்றி போடுகிறார். தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத பாரங்கள், நம்முடைய மனதிலே சுமந்து கொண்டிருக்கிற சுமைகள் நிறைய நேரங்களில் வெளிப்பிரகாரமாக அல்ல, வெளிப்புறமாக அல்ல, மனதளவில் பெரிய பாரங்களை நம்ம சுமந்துக்கிட்டு இருப்போம். நாம் அப்படி பாரங்களை சுமக்கிறது வேற யாருக்குமே தெரியாது. கடந்த வருடம் முழுவதும் அப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து ஒருவேளை நம்ம நடந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில், இந்த புதிய வருஷத்தில் நம்ம மேலே இருக்கிற அந்த பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். மனதில் இருக்கிற பாரங்கள், உங்களுடைய இருதயங்களில் இருக்கிற பாரங்கள், ஏன் இந்த காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை, அப்படி அதை யோசித்து யோசித்து இருக்கிறதான அந்த பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றுகிறார். இந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் நான் காத்து கொண்டே இருக்கிறேனே, அந்த பாரத்தை உங்களை விட்டு ஆண்டவர் மாற்றுகிறார். வெறுமனே மாற்றுகிறது அல்ல, நீங்க எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் நிச்சயம் செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னா அவர் செய்வார். நீங்க போயிட்டு இருக்கிற பாதைகள் அநேகம் கேள்வி நிறைந்த ஒரு பாதையா இருக்கலாம், கேள்விக்குறியான பாதையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னா நிச்சயமா அதை செய்து முடிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். கரங்களை அசைச்சு சொல்லுங்க, பொய்யுரையாத தெய்வமே. சொல்லுங்க, பொய்யுரையாத தெய்வமே. அவர் பொய்யுரையாதவர்.
அவர் சொல்லி சில காரியங்களை நீங்கள் மறந்திருக்கலாம். அந்த காரியத்தை ஆண்டவர் இன்னும் மறக்கவே இல்லை. உங்களுக்கு சொன்ன நேரத்தையும் அவர் மறக்கல. அவர் உங்களுக்கு சொன்னபடியினால நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த 2026வது வருஷத்துல உங்க கண்கள் எதிர்பார்த்திராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில கைகூடி வரப்பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்திராத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், நீங்க நினைச்சதை விட, நீங்க வேண்டிக் கொண்டதை விட அதிகமா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த பாரங்களை விட்டு நீங்க வெளியே வாங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையினால உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிடம் அப்படியே வாய்களை திறந்த அந்நிய பாஷைகள்ல பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஷபரஹாந்தராரியாந்துடபஹாந்தரே லேமரானா சம்தரபா கத்திரானா ஹாந்தாயா எல் பரு சஹாண்டா கனாதீஸ் ஏகேட்டேலே ரெமா கபரஹா. ஹல்லேலூயா. லிப்ரமானஹா சதரபா கனாதிரா ரபலரா ஷபரஹாந்தரபா கனாதிரா லேகேட்டேலே ரெபேகே மரஹா ஷபரஹாந்தரபா கபரா reketalabaru samana hambara kabara libarahandere libakabana shabarahandara. yes, வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்படுவதாக. reketeli ribikabana shadabahandara bakara eli paramahanda kadara. உங்களுடைய மனதில் ஒரு விசாலம் உண்டாகிறது. உங்களுடைய சிந்தையில் ஒரு விசாலம் உண்டாகிறது. ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே சிந்திச்சு கொண்டே இருக்கிற அந்த நிலைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறுகிறது. ஆமென். மனதில் ஒரு விருத்தியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனோவிருத்தியை தந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த நாளில், இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு மனதளவில் ஒரு விருத்தியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒரு விசாலத்தை கட்டளையிடுகிறார். பாருங்க, மனதுல விசாலம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில விசாலம் வந்துடும். சூழ்நிலைகள்ல விசாலம் வந்துடும். நெருக்கமெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுமா? பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத நிலைகள் எல்லாம் மாறிவிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடும். சேர்ந்து பாடுவோமா? பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை,
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர், உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர், உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரென்றும் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. கரங்களை உயர்த்தி சொல்வோம். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் கர்த்தருடைய கரங்களிலே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுதே. நம்ம இந்த ஆராதனை வேளையில வாய்களை திறந்து விசுவாச அறிக்கையிட போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவினால் விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா பயங்களும் இந்த ஆராதனை வேளையிலே நம்மை விட்டு வெளியேறுகிறது. இது நடக்காது, அது இனிமேல் சரிப்பட்டு வராது, அதில் இனி எந்த மாற்றமும் வராது என்று
சத்ருவினால் விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா சந்தேகங்களும் இந்த ஆராதனை வேளையில நம்மை விட்டு வெளியேற போகிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துங்க, உயர்த்தி சொல்லுங்க, பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியே போகிறது. எல்லா விதமான பயங்கள் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறுகிறது. வியாதிகள் என்னை விட்டு வெளியேறுகிறது. வியாதிகள் என்னை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால புதிய நம்பிக்கை எனக்குள் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினால புதிய விசுவாசம் எனக்குள்ளே உண்டாகிறது. சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே புதிய நம்பிக்கை எனக்குள்ளே துளிர் விடுகிறது. புதிய விசுவாசம் எனக்குள்ளே துளிர் விடுகிறது. ஹல்லேலூயா. கம் ஆன். ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா விதமான பழைய காரியங்கள் உங்களை விட்டு இந்த நேரத்தில் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னாரே. உங்களுக்குள்ளே அந்த புதிய காரியங்கள் இப்பொழுதே தோன்றுகிறது. ரேகா பருசா மஹாண்டா கடாதியா லாபரஹந்துடமானா சந்தரபா கதிரபா கபரா. எஸ், ஹல்லேலூயா. பயங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பயங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே புதிய நம்பிக்கையோடு புதிய விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே இம்மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. சத்ரு நினைத்தது ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போவதில்லை ஆண்டவரே. நீர் நினைத்தது தான் நடைபெற போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, we will serve the Lord. உம்மையே நாங்கள் சேவிப்போம். நீரே எங்களுடைய தெய்வம். தலைமுறை தலைமுறையாய் நீரே எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திற்கு நீர்தான் தெய்வம். எங்களுடைய ஆண்டவர் நீர். எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை பெற்றவர். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. We worship your name, O God. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். ஆனந்த சத்தத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்தங்கள் எழுப்பி, ஓசைகள் எழுப்பி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அவைகளை 1, 2 என்று சொல்லி எங்களால் எண்ணிவிடவே முடியாது ஆண்டவரே. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் உபகாரங்களுக்கும் தக்கதாக நாங்கள் எண்ணத்தை செலுத்தி விட முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
உம்மை நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் இன்னும் மகிமைப்படுத்துவோம். நீரே எங்களுடைய வாழ்வின் முதலிடம். நீரே எங்களுடைய வாழ்விற்கு எல்லாம் ஆனவர். எங்களுடைய எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். திரளான நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் காரணர் நீர் தானே. எங்களுடைய பலத்திற்கு, எங்களுடைய சுகத்திற்கு, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, எங்களுக்கு வந்த நன்மைக்கு, எங்களுக்கு கிடைத்த உயர்வுகளுக்கு எல்லாவற்றுக்கும் காரணர் நீர் தானே. எல்லாருமா இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வாக்குத்தத்த செய்திக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். புதிய வாக்குத்தத்தத்தை பெற்று உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். நீர் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். மீதியான ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருட ஆராதனையில் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 90வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கொப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே இந்த வருஷத்திற்கான ஒரு வாக்குத்தத்த செய்தியைத்தான் நாம் கேட்க போகிறோம். எல்லாருக்கும் அதை பற்றின ஒரு ஆவல் இருக்கும். என்ன வார்த்தையை ஆண்டவர் எங்களோடு பேச போகிறார் என்று நாம் எல்லாருமே ஆவலாயிருப்போம். இந்த 2026வது வருஷத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
55வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த 2026வது வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தை நமக்கு உரிமையாக்கி சொல்லலாமா? அவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026வது வருஷத்திற்காக நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற வேளையில் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை பாருங்கள். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை என்ன செய்திருக்கிறார்? மேன்மைப்படுத்துவார் அல்ல, படுத்தினார் அல்ல, மேன்மைப்படுத்துவார் அல்ல. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மேன்மை என்கிற ஒன்று மிகவும் அவசியமாயிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு சூழ்நிலைகளினுடைய நாம் போகும்போது, ஒரு சோதனையின் பாதைக்குள்ளே நம்ம போகும்போது, அந்த பிரச்சனைக்குள்ளேயே அல்லது அந்த சோதனைக்குள்ளேயே பல வருஷங்கள் அல்லது பல நாட்கள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், பல வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலை நாட்டையே சுற்றி கொண்டே இருந்தார்கள். மறுபடி அதே பிரச்சனை, பார்த்த அதே சூழ்நிலை, விழுந்த அதே அனுபவம், இப்படி பல நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே இருந்தார்கள். பார்த்த அதே பிரச்சனையை மறுபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது போதும் என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். பல நேரங்களிலும் பார்த்த பிரச்சனைகளை மறுபடி நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த வியாதியின் அனுபவத்தை மறுபடி தினந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கும் போது நமக்கு தானே ஒரு விதமான சலிப்பு வருகிறது நம்முடைய வாழ்க்கையை குறித்து. அப்போ ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை பற்றின வசனம் தான் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே கர்த்தர் நம்மிடத்திலே வாக்குத்தத்த வசனங்களை சொல்லும்போது, அந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கான சக்தி உடையதாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறது. நாம் அதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேன்மையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் சில குறிப்பிட்ட வசனங்களை நமக்கென்று ஆண்டவர் தருகிறார். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது. ஆமென். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுதாள். அழுது அவள் திரும்பி வரும்பொழுது அங்கே ஆசாரியனாய் இருந்த அந்த ஏலியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவள் விசுவாசித்ததின் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற அந்த வசனத்தோடு நம்மை இணைத்து கொள்ளும் போது தான் மாற்றம் உண்டாகிறது. அன்றைக்கு அவள் வந்தது உண்மை. அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தது உண்மை. அவருடைய சமூகத்தில் மிகவும் கிளேசப்பட்டு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றினது உண்மை. மறுபடி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு
வீட்டுக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவள் விசுவாசித்தாள். அவருடைய வார்த்தையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவள் பார்த்தாள். ஆமென். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்திற்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை, அந்த வல்லமையை நாம் அனுபவிக்கிறதற்கு அந்த வசனத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்பதற்கும் ஆண்டவருடைய வசனத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு அன்னாள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவள் பார்த்தாள். அதனால் தான் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் போஜனபானம் பண்ணினாள், அவள் நன்றாக சாப்பிட்டாள், சந்தோஷமாய் இருந்தாள். ஏற்ற வேளை வரும்போது ஆண்டவர் அவளை கடாட்சித்தார். நாம் தேவனுடைய வார்த்தையை மிகவும் மன உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த வசனத்தின் மேலே நாம் உரிமை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற இந்த வார்த்தையை பாருங்க. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். இந்த வசனத்தை நமக்கென்றே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். தாழ்வான அனுபவங்கள் வருகிறது போல காணப்படலாம். ஆனால் நீங்கள் வாய் திறந்து அறிக்கையிடுகிறது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிக்கையிடும்போது வீணான கவலைகள் நம்மை ஆழ்த்தாது, வீணான கேள்விகள் நம்மை ஆழ்த்தாது. எப்பொழுதெல்லாம் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, நம்முடைய சிந்தையில் இடம் கொடுக்கும்போது எதிர்மறையான அநேக காரியங்களை நமக்குள்ளே சொல்லி நம்மை சோர்வுக்குட்படுத்துவான். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு பேசுகிற இந்த வசனங்களை நினைவில் கொண்டு அடிக்கடி நம்முடைய வாயிலே இதை அறிக்கையிட வேண்டும், இதை சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். எதிரான சூழ்நிலைகள் வரும்போது இந்த வல்லமையுள்ள வசனத்தை நம்முடைய வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிக்கையிடும் போது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை வைத்து நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும், நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். ஆமென். தாழ்வான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது ஆமென், உங்களுடைய இருதயமும் சேர்ந்து இந்த வசனத்தை தியானிக்கும், சிந்திக்கும். உங்களுடைய வாய்கள் அறிக்கையிடும், உங்களுடைய இருதயம் அறிக்கையிடும். அப்படி அறிக்கையிடும் போது நீங்கள் சிந்தித்திராத மேன்மையான காரியங்களை இந்த வசனத்தில் சொன்னபடியே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் அந்த வசனத்தின் மனநிலைக்குள் வர வேண்டும். இந்த புதிய வருஷத்தில் இந்த நாளில் கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி, நல்ல உறுதியாக ஆமென் உங்களுக்கு சொந்தமாக்கி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது உங்களிடத்தில் என்னெல்லாம் வரணுமோ எல்லாம் உங்களிடத்தில் என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தினால் எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களிடத்திலே இன்னும் வரவில்லையோ, எந்தெந்த காரியங்களை எல்லாம் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ, அந்தந்த காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். தடைகள் மாறும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கு அந்த மனுஷன் நிறைய படித்திருக்க வேண்டும், நிறைய தாளந்துள்ளவனாய் இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதில்லை. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். எந்த மனுஷனையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். யாரையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். நம்முடைய ஆண்டவர் நினைத்தால் யாரையும் அவரால் என்ன செய்ய முடியும்? மேன்மைப்படுத்த முடியும். நான் ஒரு தகுதியற்றவனாய் இருக்கிறேனே, என்னை எப்படி ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் என்று நாம் நினைக்க முடியாது. அவரால் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவருக்கு சீஷர்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் தாளந்துகளால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, அல்லது திறமையினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மீனவர்கள். ஆமென். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நன்றாக மீன் பிடிக்கிற அந்த காரியத்தை தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களை அழைத்து ஆண்டவர் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக என்ன செய்தார்? மாற்றினார். ஆமென். ஒரு வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்து இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி மனிதர்கள் அநேக நேரங்களில் அதிசயித்து இந்த சீஷர்களை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறதை நம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு தாழ்வான இடத்துல இருந்தாலும் நம்மை மேன்மைப்படுத்த நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் கூடும். இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பின்னணியம் இந்த வசனத்திற்கு. தாவீது வயதான ஒரு காலத்தில் இருக்கிறார். தாவீது வயதான காலத்தில் இருக்கிறார். அப்போ சாலமோனை ராஜாவாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை அங்கே வருகிறது. அதே போல இன்னொரு பக்கத்திலே தாவீது ராஜா ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விருப்பமுடையவராயிருக்கிறார். ஆனால் உன்னுடைய நாட்களிலே அதை கட்ட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஆலயத்திற்காக திரளான பொன்னும் வெள்ளியும் இரும்பு போன்ற காரியங்கள், மரங்கள் போன்ற காரியங்களை எல்லாம் தாவீது சவதரித்து வைக்கிறார், அதை சேர்த்து வைக்கிறார். அப்போ ஜனங்களிடத்திலும் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அநேக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் வந்து ஆண்டவருக்கென்று அவருடைய ஆலயத்திற்கென்று அவர்கள் கொடுத்தார்கள். இந்த கொடுத்ததை பார்த்த பொழுது தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று என்னுடைய ஜனங்கள் இப்படி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று கொடுத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தில் சொன்ன வார்த்தை தான் இப்போ நம்ம வாசித்த இந்த வசனம். அந்த வசனத்தில் அந்த முதல் வார்த்தையை பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் தான் இந்த திரளான இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் வந்து ஆண்டவருடைய ஆலயத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் தாவீது ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறது? உம்மாலே வருகிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து வைத்திருந்த ஒரு ரகசியம் என்னன்னா, அவனுக்கு கிடைத்த எல்லாம் அல்லது ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட எல்லாம் அது தானாய் வந்ததல்ல, அது ஆண்டவர் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி அவன் நன்கு அதை அறிந்து வைத்திருந்தான். பாருங்க, ஜனங்கள் தான் கொடுத்தார்கள். ஆனால் அவன் ஜெபிக்கும் போது என்ன சொல்றான் பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நமக்கு எளிதில் கிடைக்கும், சில காரியங்கள் கஷ்டப்பட்டு கிடைக்கும். எளிதில் கிடைத்தாலும் சரி, கஷ்டப்பட்டு கிடைத்தாலும் சரி, இதை ஆண்டவர் தான் எனக்கு தந்தார் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம்,
நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணமாக இருக்கலாம், ஒரு பதவியாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், புதிய பொருட்கள் உங்களுடைய வீட்டில் வாங்கணும்னு நினச்ச புதிய பொருட்களாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம். அந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இது உம்மாலே வந்ததுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் நன்றியை எதிர்பார்க்கிற தேவன், நன்றியை எதிர்பார்க்கிற தேவன். 10 குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள்ல, அதில் 9 பேர் திரும்ப வரவே இல்லை. ஒரே ஒருத்தன் சமாரியன், ஒரு அந்நியன் மட்டும்தான் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவர் கேட்குறாரு, சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர்கள் அல்லவா, இன்னும் 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டார். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெறும்போது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதுக்கு மேலே நம்ம அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். தாவீது செய்கிறார் அதை. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அடுத்து சொல்கிற வார்த்தையை பாருங்கள், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும். நம்முடைய வாக்குத்தத்த அந்த வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த கடைசி வார்த்தை இருக்குல்ல, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்னு, இந்த வார்த்தையை யாருக்காக சொல்லி ஜெபம் பண்றார் அப்படின்னா, சாலமோனுக்காக சொல்லி ஜெபம் பண்றார். ஏன் அப்படின்னா, சாலமோனுக்கு விரோதமாய் நிறைய பேர் இருந்தாங்க அந்த நாட்களில். ஒன்று. ரெண்டாவது, சாலமோனுக்கு ரொம்ப கம்மியான வயது. அவன் ராஜாவாகும்போது வேத பண்டிதர்கள் இப்படி அனுமானிக்கிறாங்க, அவனுக்கு 20 வயது தான். யாருக்கு? சாலமோனுக்கு வெறும் 20 வயது. சின்ன ஒரு வாலிப பிரயாயம். அவனுக்கு அந்த சின்ன பிரயாயத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பு அவனுக்கு வருகிறது. அந்த பொறுப்பு அவனுக்கு வருகிறதுனால தாவீது ஜெபம் பண்ணுறதை பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும். அவன் வயசு சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன வயதுள்ள இந்த சாலமோனை பலப்படுத்த, சின்ன வயதுள்ள இந்த சாலமோனை மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி அங்கே தாவீது தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்க மேன்மைப்படுகிறதற்கு தகுதியே இல்லாத ஒரு நபராக கூட இருக்கலாம். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், மேன்மை அடைகிறதற்கு தகுதியற்ற ஒரு நபராய் கூட நான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்தபடினால நிச்சயமாக அவர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். அவருடைய கரத்தினால் ஆகும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஆமென். ஒரு மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, ஆமென், அந்த மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து அந்த மனுஷனை உயிரோடு கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று வேதத்திலே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சாராளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்கிறதற்கான எந்த ஒரு சாத்திய கூறுகளும் இல்லாத போது அவருடைய வாக்குத்தத்தம், ஆமென், ஆபிரகாமின் மேல் இருந்தபடியினால, சாராளின் மேல் இருந்தபடியினால, ஆமென், அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள தகுதி அடைந்தார்கள். ஏன்? வாக்குத்தத்தம் தந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரங்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்யும்போது அதற்கான எந்த சாத்தியமும் இல்லாதது போல தான் காணப்படும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்று சொன்னால் அதை நிச்சயம் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த நம்முடைய தேவனால் ஆகும். அடுத்ததாக வாசிக்கலாம், யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மறுபடி வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை
மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் யோசுவாவோட பேசும் பொழுது அவர்கள் யோர்தானுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். பிரவாகித்து ஓடுகிற யோர்தான், பெரிய ஒரு யோர்தானுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவும் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை கடந்து போக வேண்டும், அதை கடந்தாக வேண்டும். அந்த சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையில தான் ஆண்டவர் யோசுவாவோட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படி இன்றைக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, எதற்காக இந்த வருஷத்திலே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்றால், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார்னு நம்மை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எதற்காக உங்களை மேன்மைப்படுத்துகிறார் என்றால், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி உங்களை சுற்றி உள்ள எல்லாரும் அறிந்து கொள்ளணும், அவங்க பார்க்கணும். ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறது ஏதோ நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல. எப்பெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறாரோ, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறாரோ, அந்த இடத்துலலாம் தாழ்மையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த உயர்வுக்கு, இந்த மேன்மைக்கு உங்கள் அடியேன் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல, நீர்தான் இதை எனக்கு தந்திருக்கிறீர். இவைகளெல்லாம் உம்மால் தான் வந்திருக்கிறது. தாவீது சொன்னார்ல, இவைகளெல்லாம் உம்மால் வருகிறது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால், ஆமென், அந்த மேன்மையானது நம்முடைய வாழ்க்கையில பெருகும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்ல, மேன்மையை பெருக பண்ணி என்பது போல நம்முடைய மேன்மை பெருகும். ஆண்டவருக்கு நம் மகிமையை செலுத்தாத பட்சத்தில், ஆமென், அதை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது. தேவனால் வருகிற அல்லது தேவனால் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, மேன்மையை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு தருகிற மேன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். மோசேயோடு பல வருஷங்கள் கூடவே இருந்த இந்த யோசுவாவை உயர்த்துகிறதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமென். மோசேக்கு தான் இந்த யோசுவா ஊழியம் செய்து கொண்டிருந்தார். வேதத்தில் அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லப்படல. பல வருஷங்கள் யாருக்கு தான் ஊழியக்காரனாக இருந்தான்? மோசேக்கு தான் இந்த யோசுவா ஊழியக்காரனாக இருந்தான். அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறமாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த யோசுவாவுக்கு நேராக என்ன செய்கிறது? வருகிறது. நிறைய வாய்ப்புகள் யோசுவாவுக்கு கிடைக்கல. தலைவர்களை தெரிந்து கொண்டார்கள். அந்த தலைவர்களை தெரிந்தெடுத்த பொழுது யோசுவாவினுடைய பெயர் அந்த தலைவர்களுடைய லிஸ்ட்ல வரல. ஆனால் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தலைவனாக ஆண்டவர் இந்த யோசுவாவை மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் உயர்த்தவும் நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடும். இந்த யோசுவாவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போன ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்களை சுற்றி பார்க்கிறவங்களை எல்லாம் உங்களை ஒரு மாதிரி தாழ்வாக பார்க்கிறாங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். நான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அடிக்கடி சொல்லுங்க, ஆமென். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை, நீர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை சம்பவிக்க பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள்னால கேட்ட இந்த வசனத்தை உங்களுடைய மாம்சீக கண்கள் கொண்டு, ஆமென், காண கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே மாதிரி யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இந்த வசனத்தை பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல மேன்மைப்படுத்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு, அடுத்து மேன்மைப்படுத்தினார் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த ரெண்டு வசனத்திற்கான அந்த கேப் ஆண்டவர் கிரியை செய்த அந்த அனுபவம் யோர்தான் விஷயத்தில்
ஆண்டவர் கிரியை செய்துதான் அந்த அனுபவங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, சொன்னதை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்கள் பார்க்க ஆண்டவர் இந்த யோசுவாவை அவர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் யோசுவாவோடு இருக்கிறத பார்த்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுபோல் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார். வேறு எதுக்காகவும் இல்லை. அவர் உங்கள் கூட இருக்கிறத உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே மொர்தெகாய் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன். ஆண்டவர் எந்த விதமாய் இந்த மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார் என்பதை பற்றி இந்த புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு முறை ராஜாவுக்கு நித்திரை வராத ஒரு ராத்திரியிலே, அந்த ராஜாவுக்கு நித்திரை வரல, அந்த நித்திரை வராத சமயத்தில் கால வர்த்தமான புஸ்தகத்தை எடுத்து வர சொல்லி அதை வாசிக்க சொல்லுகிறார். பொதுவாக அந்த ராஜாக்கள் தூக்கம் வராதப்ப அந்த நாட்களில் இந்த மாதிரியான இந்த வர்த்தமான புஸ்தகம், கால வர்த்தமான புஸ்தகம், ஒரு நாளில் என்னென்ன நடந்தது என்று சொல்லி அதை சரியாக கிரமமாக எழுதி வைத்திருப்பார்கள். அந்த புஸ்தகத்தை எடுத்து வர சொல்லி அதை வாசிக்க சொல்லுகிறார். பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு ராஜாவுக்கு தூக்கம் வரலைன்னா என்ன செஞ்சிருப்பார்? ஃபோன் எடுத்து அவர் ஏதாவது பார்த்துருக்கக்கூடும், அல்லது வேறு நிறைய காரியங்களை பொழுதுபோக்கக்கூடும். ஆனால் அந்நாட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தூக்கம் வரலைன்னு சொன்னோடனே அந்த கால வர்த்தமான புஸ்தகத்தை எடுத்து வர சொல்லி அதை வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ராத்திரியில், நடுராத்திரியில் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் வாசிக்கிறார்கள். ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் கலகம் பண்ணாங்க. கலகம் பண்ண அந்த விஷயத்தை மொர்தெகாய் வந்து அங்கே அந்த இடத்துல சொன்னதுனால, அந்த அரசவையில் சொன்னதுனால அந்த காரியம் விசாரிக்கப்பட்டு அது உண்மை என்று கண்டறியப்பட்டு அவர்கள் 2 பேரும் தூக்கி போடப்பட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் அங்கே வாசிக்கிறார்கள். வாசிச்சோன்னே ராஜா சொல்லுகிறார், இந்த காரியத்திற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறார். இந்த காரியத்துக்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டதுக்கு ராஜாவை சேவிக்கிற அந்த ஊழியக்காரர் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படலை, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படலை. ஒரு நன்மை செய்திருக்கிறான், ராஜாவின் நன்மைக்காக பேசி இருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை அவனுக்கு என்ன செய்யலை? கிடைக்கவில்லை. நிறைய நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்து முடிச்சிருக்கிறோம், ஆனால் அதற்கான பலன் நமக்கு இன்னும் என்ன செய்யலை? கிடைக்கல. இந்த 2026வது வருஷத்தில் அதற்கான மேன்மையை ஆண்டவர் தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டிய கனம், மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டிய மேன்மை அவனுக்கு என்ன செய்யலை? பல நாட்களாக, பல வருஷங்களாக கிடைக்கவில்லை. அதை ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை தருகிறார். நீங்கள் அந்த சம்பவத்தை வாசி பார்க்கும்போது ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும்னு சொல்லி வீட்டில் ஒரு தூக்கு மரம் செய்து வைத்து விட்டு வந்திருக்கிறான். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த மொர்தெகாயை மேன்மைப்படுத்துகிறார் சரியான நேரத்தில். பல சூழ்நிலைகளில் ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுக்கிறது போலவே, தெரியாதது போலவே காணப்படும். ஆண்டவர் அமைதியாக இருப்பார், மௌனமாக இருப்பார். நம்ம ஜெபிக்கிற அந்த குறிப்பிட்ட காரியம் ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆண்டவருக்கு சித்தம்தான். ஆண்டவருக்கு விருப்பமான ஜெபமான, ஆமாம் ஆண்டவருக்கு விருப்பமான ஜெபம் தான். ஆனால் ஆண்டவர் எப்படி இருப்பார்? அமைதியாக மௌனமாக இருப்பார். எப்படி லாசரு ஆமென் மரணம் அடைகிற அந்த சூழ்நிலையில் அவனுடைய சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறார்கள், நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பின பின்பும் ஆண்டவர் தாம் இருக்கிற இடத்துல இன்னும் 2 நாள் என்ன செய்தார்? இருந்தார், வரல. அதுபோல சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது உண்டு, அமைதியாக இருக்கிறது உண்டு. உங்களுக்கு மேன்மையை கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, சில நேரங்களில் கொடுக்கிறதில்ல. அதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த 2026 அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து மறந்து போயிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இனிமே உங்களை மேன்மைப்படுத்த போகிறதல்ல, அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். விசுவாச அறிக்கை இடும்போது ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு மொர்தெகாயை ஆண்டவர் கனப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தினார். அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட நாள் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் உண்டு. மொர்தெகாய்க்கு இந்த காலத்தில் தான், இந்த குறிப்பிட்ட நாளில் தான் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். உங்களுக்கும் எனக்கும் இந்த 2026 இந்த வருஷத்தில் தான் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் நம்மோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் உண்டு, எத்தனையோ ஆசீர்வாதமான பகுதிகள் உண்டு. ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த காரியத்தை பாருங்க. ஆமென். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது அந்த மேன்மையிலிருந்து நம்மை தள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக சக்திகள், அநேக சத்ருவினுடைய கிரியைகள் என்ன செய்யும், ஆலோசனை செய்யும். தேவ பிள்ளைகள் உயர்ந்தா, தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டா, ஆமென், பிசாசினால் என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிசாசினுடைய கிரியைகள் எப்பொழுதும் உங்களுக்கு விரோதமான அந்த ஒரு ஆலோசனை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்த வேண்டிய காரியத்தில் சரியாக மகிமையை செலுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒவ்வொரு நொடியும் அவருக்கு முன்பாக நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது எந்த கிரியையாலும் இந்த மேன்மையை நம்ம விட்டு என்ன செய்ய முடியாது, எடுத்து போடவே முடியாது. எத்தனை ஆலோசனைகள் சத்துருக்கள் செய்தாலும், எத்தனை மறைவான கண்ணிகளை சத்ரு வைக்க நினைத்தாலும், ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையிலிருந்து அவர்கள் உங்களை என்ன செய்ய முடியாது, தள்ளவே முடியாது. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். எப்படியாவது அந்த மனுஷனுடைய மேன்மையிலிருந்து இவனை தள்ள வேண்டும் என்று பாருங்க. இது மாதிரியான வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் வரும். வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு விரோதமாய் போய் உங்களை பற்றி தவறாக போய் உங்களை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கிரியைகள்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். மொர்தெகாயை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் போது யாரை வச்சு மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? ஆமானை வச்சு தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமானை வைத்தே, தூஷித்த அந்த ஆமானை வைத்தே ஆண்டவர் மொர்தெகாயை என்ன செய்தார், மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் எவரையும் உயர்த்த, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026வது வருஷத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். ஆண்டவர், நீர் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. சீலோவிலே சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தின தெய்வம் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையினாலே தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீர் எங்களோடு பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காக, நல் விசேஷங்களுக்காக, நல் வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமார் அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னால் அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபித்து முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026வது வருஷத்தில்
ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை ஜெயமாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறீர். நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறீர். எங்களுடைய கால்கள் கல்லில் இடராத வண்ணம் எங்களை செவ்வையான பாதைகளிலே நேர் வழியாக எங்களை நீர் நடத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவர் நீர் தந்த இந்த புதிய வருஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே வருஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்ற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய மாம்சீக கண்களினால் அதை காண தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருஷமாக மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவர். எல்லா தீங்குகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வருஷத்தில் போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகள் மேலே காணப்படும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம், அது மட்டுமல்ல, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை தவற விடாமல் அதை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன், அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீரே, அவர்களுக்காகவும் நீர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை மரித்திருக்கிறீரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது. நீர்தான் ஜனங்களை ரட்சிக்கிறவர், தொடுகிறவர். ஜனங்களை நீர் ரட்சிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் தேவன் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தின உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின விதங்களுக்காக நன்றி, பேசின வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.